Pradeep Smiley. ஹலோ கைஸ், வணக்கம் வணக்கம். ஸோ போன வாரம் வந்து என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருந்து. ஸோ அதை பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை தவிர்த்து இன்னைக்கு யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிராண்ட் நேமே வந்து ஒரு இன்ட்ரிகிங்கான பிராண்டு தான். ஸோ ரொம்ப நாளா வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்து ஒருத்தங்களுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். ஸோ அது நான் என்னங்கிறது என்னோட இதுலயே காமிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 8ஆம் கிளாஸில் படிக்கும் போது பண்ண சம்பவம். மத்ததெல்லாம் காமிக்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஸ்டில் நான் காமிக்கிறேன். வாவ் 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 வாவ், நீங்க பெரிய தீர்க்கதரிசினே. அதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் வந்து என்னோட எம்ப்ராய்டரி ஜர்னி 8th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ இதுக்கு சம்மந்தமா தான் இன்னைக்கு வர போறாங்க. அவங்க யாரு, அவங்க ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்னு ப்ரோமோ போய் பார்த்துருவாங்க. Open eye, feel the waves cut through me, hypnotized by the sounds I'm breathing in. Hold tight, chemicals collide. Hold tight. Okay, so பாரதி கண்ணம்மா அக்கா சித்தாஸ், வணக்கம் அக்கா. Hello, வணக்கம். Thank you for inviting me. Pleasure. So ஸ்டுடியோ நூல் ரெஜிஸ்டர்ட் பிராண்டா இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்க்கா. என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? Okay. So Studio Nool வந்து basically I'm into embroidery designs. Okay. Embroidery mostly creative embroidery, not a traditional way of embroidery, creative embroidery. வேற வேட்டக்காரன் தான்டா வேணும். Ranging from cloths to wall hoops, and you can do it on purses or even footwear, anything. Actually, it is a versatile field actually, and I'm not restricting it into one single product till now. So like testing மாதிரி இது ஒரு இப்போ வந்து எதுலெல்லாம் possible ways அதுல எல்லாத்துலயுமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி it's going on. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி sarees design பண்ணிருக்கேன். And bags, accessories, jewelry. அந்த sarees பாத்தீங்கன்னாக்கா theme based போகும்போது for a saree it will have its own accessories also, headband, neckband, chokers and everything will be there as a whole themed costume மாதிரி. And bags as well. I'm working on a footwear now. Right. பாக்குறதுல எல்லாம் நம்ம எம்ப்ராய்டரி எப்படி போடுறது actually once you start doing whenever you see some blank canvas or something, இது embroidery பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு it will come in your mind. So that is the thing I'm doing. எங்கெல்லாம் முடியுதோ எல்லா இடத்துலயும் I'm trying out my design. ஒரு மாதிரி மண்ணுல ஓடிட்டே இருக்கு. ஆக்சுவலா உங்க பேஜ் பாக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்னெல்லாம் பென் ஸ்டாண்ட்ல ஒரு இது பண்றீங்க. Yeah, pen stand, yes. Yeah. So next question வந்து என்னன்னா, even though you are doing many products now, starting வந்து கிளாத்ல தான் ஆரம்பிச்சிருப்பீங்க நார்மலா. இந்த ப்ராடக்ட்ஸ் வர அந்த டிரான்சிஷன் அது எப்படி உங்களுக்கு வந்து இருந்துச்சு? Okay, I started this as ஒரு எம்ப்ராய்டரியில இருந்த இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னாக்கா ப்ராடக்ட் இல்ல, I wanted to gift a friend for பர்த்டேக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ரெடி பண்ணணும், ஹேண்ட்மேடா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு I started. And I wanted it to be very special. So வந்து ஒரு மிக்ஸ்ட் மீடியமா நான் வந்து பண்ணேன், எம்ப்ராய்டரி பிளஸ் பெயிண்டிங் ரெண்டும் கலந்து ஒரு வால் ஆர்ட் வந்து ஆயிடுச்சு. So that was the first start for this. அது வந்து that was very like fascinating for me. So என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. I started my 365 days of creative embroidery challenge ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து before it was turned into a business. So I did like every single day one design I'll do embroidery as a hoop. If you go last date la poi pathina irko. So I was doing that and I completed 180 days actually. But ஒரு 120 days அந்த டைம்ல எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. So that first clothing order was a saree, peacock designல ஒரு saree வேணும் அப்படின்ற மாதிரி வந்தது. So வந்து அந்த the start was the art. Every day I used to do
2 parts. அது வந்து அப்படியே வந்து it converted into one business. This is business. This is my sweat. I know, but I did business. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வர I couldn't concentrate much on the daily embroideringங்கிறது very difficult. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு embroidery piece complete பண்றது is like not possible. So வந்து கொஞ்சம் கொஞ்சமா I switched over to orders switch over ஆக ஆரம்பிச்சப்ப so I started with 180 days. And it is like a pass, like I'm passing it at 180 and I resume it back after 180 days. When I'm like a little bit of free, அப்படிங்கிற மாதிரி I convinced myself. எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. அப்படிதான் அது வந்து பிசினஸா கன்வெர்ட் ஆச்சு. அது actually challenge pass ஆச்சு தவிர நீங்க embroidery continue embroidery I'm doing. Yes, actually I'm doing every day. என்னன்னா ஆர்டர்ஸ் தான் போகிறதுனால அது வந்து it will take a lot of time. நம்ம அவசரமா பண்ண முடியாது. I have a theme. ஒரு வாரம் வந்து இந்த தீம்ல அந்த டிசைன்ஸ் இருக்கும். சோ வந்து அந்த மாதிரி it was going. So நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து இந்த எம்ப்ராய்டரி அண்ட் த்ரெட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுல வரக்கூடிய பேசிக் மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து என்னன்னு நினைக்கிறீங்க உங்ககிட்ட? எனக்கு இது வரைக்கும் அது மாதிரி it didn't happen so far. ஏன்னா என்னோடது வந்து it's not like normal Zardozi or normal blouse embroidery அப்படி. என்கிட்ட எனக்கு லக்கிலி என்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸே நான் எடுக்கிற கிளைண்ட்ஸே வந்து who has the knowledge of what is going to happen, what is happening, like what this hand embroidery is, what is my kind of style that I can offer அப்படிங்கிறது they have a clear idea. உண்மையிலே கிடைக்கிறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல நான் கண்ணு எதுவும் வைக்கலக்கா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் a personal question. சோ இந்த thread and thread products வந்து இப்போ நீங்க ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ப்ராடக்ட் பண்ணீங்க ஃப்ரெண்டுக்கு வேண்டி அப்படிதான் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துச்சு. பட் தென் ஏதாவது கல்ச்சுரல் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கா நீங்க பண்ண? Obviously all of my things actually நீங்க நிறைய இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து for an example when I was doing the challenge I went to கும்பகோணம்ல வந்து தாராசுரம் டெம்பிள் போயிருந்தேன். Okay, so அங்க வந்து it was like very usually I'm very much like driven towards the history and the architectural styles or like since I'm in that field I used to admire a lot. So அப்ப வந்து I did 2-3 hoops where அந்த டெம்பிள் சீலிங்ல இருக்கும்ல அந்த ஸ்கல்ப்சரை அப்படியே த்ரெட் எம்ப்ராய்டரியா கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒரு கோபுரம் ஹவு அந்த தஞ்சாவூர் கோபுரமோட மேல கலசம் கோபுரம் இருக்கு இல்லையா, மேல அந்த 8 ton of அது வந்து I converted into one hoop. Like 1 week I had a theme of like பொன்னியின் செல்வன்காக ஒரு theme I had. Every week அந்த 1 weekல every day I did one character from the original book-ஓட அந்த illustration இருக்கும்ல அதுல எடுத்து அவங்கள டிஃபைன் பண்ற மாதிரி I did ஒரு 1 week full of paper embroidery or embroidery. இதுல வந்து அந்த வீக்கே வந்து பொன்னியின் செல்வன் வீக் தான் ஆக்சுவலா. So almost all of my designs have influence from our culture. The culture மட்டும் இல்லாம the places I'm a very beach person. Like நிறைய ocean theme என்னோடதுல வரும். அந்த blues நிறைய பார்க்கலாம் நீங்க என்னோடதுல. So அந்த மாதிரி it's very அதே மாதிரி flowers நிறைய பார்க்கலாம். So it's very personal stuff தான் வந்துட்டு it has been converted into designs actually. இயற்கையை நேசிக்கணும். இயற்கையை நேசிப்பதை காட்டிலும் இயற்கையை பூஜிக்க வேண்டும். ஐ திங்க் நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய ரேஞ்ச் ஆஃப் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிருப்பீங்க. ஒன் சேலஞ்சிங் ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது வந்து என்ன? பட் தென் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் தட் யூ ஃபெல்ட் ரிவார்டிங். இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி ஐயா. I have the butterfly dress நான் பண்ணேன். ஒரு dress வந்து the dress was sent by the client or white dress வந்து send பண்ணிட்டாங்க. And she also sent a plain machine made butterflies மாதிரி send பண்ணாங்க. So இந்த இதுல butterfly themeல ஒரு dress வேணும் அப்படின்னு சொல்லிட்டு she wanted. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த butterflies வந்து very very plain. So I didn't want just அதை ஸ்டிக் பண்ணியோ இல்ல அதுல தைச்சு கொடுக்கறதுக்கு I didn't want. So I started embroidering on it. அதுக்கு மேல I started embroidering. அது போக I made 3D butterflies தனியாவே நான் வந்து கிரியேட் பண்ணேன். அதாவது எம்ப்ராய்டரியில 3D ல வந்து butterflies கிரியேட் பண்ணி I made a dress which is like a butterfly themed. அதுலதான் பாத்தீங்கன்னா சோக்கரும் வந்து butterfly சோக்கர் இருக்கும், hand band இருக்கும். So the whole accessories எல்லாமே சேர்ந்து வந்து அந்த தீம்ல வந்திருக்கும். சோ வந்து இது வந்து எப்படின்னா ஒரு யூஸ்வலா ஒரு blank canvasல ஆரம்பிக்கிறதுக்கும் ஆல்ரெடி பீங் சென்ட் அதை வந்து நீங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராடக்டா மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a little bit of challenge. கஷ்டமா இருக்குடா. மத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம கான்செப்ட் இருக்கும், நம்ம வந்து இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணும்போது ஃப்ரீடம் இருக்கும். ரொம்ப அழகா வந்துச்சு. ஆல் தி ஆக்சசரிஸ் அண்ட் ஸ்டஃப்
and the client loved it very much actually. And she exactly wanted to feel that dreamy butterfly stuff வந்து இருக்கணும் அப்படின்னா, and she did the same thing after wearing that dress. அதனால that was really rewarding actually after the completion. It was very good actually. Thank you so much for coming today. Kind you நீங்க இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணனும்னு we wish from the Just Unmuted channel. So thank you so much for joining on short notice. So thank you. Yeah, thank you so much. Yeah, it has been a pleasure because like you are picking up the budding people and giving them the space for expressions. Yeah, that's a very good thing actually. Keep doing all the best for you too. Thank you. Thank you. Bye bye. Okay, bye. Thank you. பாரதி கதையில் கண்ணம்மா கண்ணம்மா அக்கா வந்துட்டாங்க. ஸோ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஸோ ஸோ ஒன்று வந்து நான் இன்னும் எம்பசைஸ் பண்ணி சொல்லணும். ஷீ இஸ் ஆல்சோ அ ப்ரொஃபஸர் இன் ஆர்கிடெக்சர் ஃபீல்ட். ஸோ யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ். அவங்க ஆக்சுவலாக பேஸ்ட் அவுட் ஆஃப் தஞ்சாவூர் வந்து எல்லா கோயில் எல்லாம் பயங்கரமா ஆர்கிடெக்சர் இருக்கும். ஷீ இஸ் ஆல்சோ அன் ஆர்கிடெக்சர் அண்ட் த டிசைன்ஸ் ஷீ இஸ் டூயிங் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அண்ட் வாட் ஐ லைக் த மோஸ்ட் வாஸ் ஷீ இஸ் நாட் கன்ஃபைன் டு ஜஸ்ட் கிளாத் எம்ப்ராய்டரி. த்ரெட்ல வேற என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து ஷீஸ் டூயிங். பாசிபிள் வேஸ்ன்னு சொல்றாங்க, பட் ஐ சீ இட் லைக் இம்பாசிபிள் திங்ஸுக்கு வந்து ஷீஸ் பின் டூயிங் டிசைன்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ எஸ் செக் அவுட் அ பேஜ். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரையில் see you from Shama. Just Unmuted powered by Studio Nool.